ஒரு உடைந்த பென்சில் நாம் பார்க்கும் போது இது உடைந்து போய்விட்டது, இனி இதனால் என்ன பயன், இனி இதனால் எந்த பலனும் இல்லை என்று நினைப்போம். ஆனால் அந்த பென்சில் கூர்மையாக்கி ஒரு அழகான படம் வரைந்தபோதுதான் புரிந்தது, இந்த பென்சில் போல நம் வாழ்க்கையிலும் சில நேரம் நாம் உடைந்து போகலாம். தோல்வி, பிரச்சனை, கஷ்டம் எல்லாம் வரலாம். ஆனால் அதனால் நம்முடைய திறமை அழிந்து விடாது. மீண்டும் எழுந்து முயற்சி செய்தால் நாமும் பெரிய சாதனைகள் செய்யலாம். தோல்வியை பார்த்து பயப்படாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி ஒரு நாள் நம்மை தேடி வரும் என்பதே நிதர்சனமான உண்மை. உடைந்தாலும் பயனற்றவன் ஆகிவிட மாட்டாய். மீண்டும் எழுந்தால் வெற்றி உன்னுடையதே. ஒரு வயதான பெரியவர் கோடாலி கொண்டு பெரிய மரத்தை வெட்டி கொண்டு இருந்தார். சுமார் 99 முறை தொடர்ந்து வெட்டியே போதும் அந்த மரத்தை பிளக்க முடியவில்லை. சரியாக 100வது வெட்டில் அந்த மரம் இரண்டாக பிளந்தது. யோசித்து பாருங்கள், அந்த பெரியவரின் பெரும் பங்கு உழைப்பான 99 அடிகள் வீணாகிவிட்டது என்று நினைப்பதா, அல்லது 100வது முறையாடித்த அந்த 1 அடி தான் பலன் கொடுத்தது என்று எண்ணுவதா? மரத்தை உடைத்தது 100வது அடி மட்டும் அல்ல, அதற்கு முன் கொடுத்த 99 அடிகளும் சேர்ந்து தான். வெற்றி ஒரே நாளில் வராது. ஒவ்வொரு சிறிய முயற்சியும் வெற்றியை நெருங்கச் செய்கிறது. முயற்சியை திருவினையாக்கும். ஒரு தவறை தெரிந்தே செய்தாலும் அது தவறு இல்லை என்று நான் கூறியவுடன் என் மீது கோபம் வேண்டாம். வாருங்கள் பார்க்கலாம். ரமேஷ், சுரேஷ் என்று 2 சிறுவர்கள் ஒரே பள்ளியில் படித்தார்கள். இவர்கள் இருவருமே ஒரு கால சூழ்நிலையில் தங்களது தந்தையின் பணத்தை திருடினார்கள். ரமேஷ் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவன், சுரேஷ் செல்வந்தரின் மகன். ரமேஷ் தான் செய்த காரியத்தை எண்ணி மனம் வாடினான், மனதிற்குள் புழுங்கினான், வெட்கப்பட்டான், வேதனைப்பட்டான், வருத்தப்பட்டான். இனி இவ்வாறு ஒருபோதும் செய்யக்கூடாது என்று தனக்குள் சத்தியம் செய்தான். ஆனால் சுரேஷ் மாறாக அதை தொடர்ந்து செய்யத் தொடங்கினான். அவன் தந்தையும் அதை கண்டு கொள்ளவில்லை. இப்போது சொல்லுங்கள். திருந்திய ரமேஷை வைத்தே ஆரம்பத்தில் அந்த வார்த்தைகளை நான் சொன்னேன். நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு காலத்தில் தவறுகளை செய்வோம். அதை தவறு என்று உணர்ந்து திருந்திக் கொண்டால் நாம் சிறந்த மனிதனாக மாறுவோம். திருந்தாதவன் வாழ்க்கையை தொலைப்பான். இலவசம், இலவசம், இலவசம். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நாம் மனம் சிலென்று ஏதோ செய்ய தொடங்கும். சர்க்கரை சாப்பிடுவது போல, வானத்தில் பறப்பதை போல நாம் மனது சிறகு அடித்து பறக்க தொடங்கிவிடும். அனைத்து துறைகளிலும் இந்த வார்த்தை பெரிதும் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் நமக்கு பயன் இருக்கிறதா என்று கேட்டால் 100 விழுக்காடு இல்லை என்றே சொல்ல முடியும். இலவசம் என்பது என்ன என்று உள் நோக்கி பார்த்தால் அது நாம் ஆசையை தூண்டும் திறவுகோல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வியாபாரம், மருத்துவம், கல்வி என்று தொடங்கி அனைத்திலும் இந்த இலவசம் இருக்கின்றது என்பதை நாம் அறிவோம். சிலர் புத்திசாலித்தனமாக மற்றவரை ஏமாற்றும் அந்த செயலை செய்ய அவர்கள் பயன்படுத்தும் வார்த்தை தான் இலவசம். ஏமாந்த வரை போதும். இனி இந்த இலவசத்தை ஒருபோதும் நம்ப வேண்டாம். நம் உறவுகள், நண்பர்கள் நமக்கு அன்பாக ஏதாவது கொடுப்பார்கள். அதை தவிர வேறு எதையும் ஏற்க மறுத்துவிடுங்கள். தன்மானத்துடன் வாழுவோம், தலை நிமிர்ந்து நிற்போம், இலவசம் தவிர்ப்போம். இந்த ஒரு குழந்தை என் தோட்டத்து மாங்கனியை நான் சாப்பிட்டேன் என்று சொன்னாள். அந்த இனிப்பான மாங்கனிக்குள் 2 தலைமுறைகளின் கதை இருக்கும். தாத்தாவின் உழைப்பே இவளுக்கு கனியாக கிடைத்திருக்கின்றது. ஆம், இன்று பெரும்பாலானோர் மரம், செடி, கொடிகளை வளர்ப்பதற்கு விரும்புவதில்லை. மரம் நடுவோம், மழை பெறுவோம் என்ற இயற்கை கூற்றுக்கு நடுவில் நாம் வைக்கும் ஒரு மாமரத்தின் கனி நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்ல முடியாது. ஆனால் அது ஒரு நாள் நம் பிள்ளைகளுக்கோ பேர குழந்தைகளுக்கோ கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஒரு மனிதன் ஒரு மரம் நட்டால் பூமி பசுமையால் புன்னகைக்கும். மரம் நடுவது பெருமை அல்ல, நம் கடமை. நாம் மறைந்தாலும் நம் சங்கதியினருக்கு அந்த மரம் நிழலை கொடுத்து நம்மை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தும். இரும்பின் மறுபெயர் என்ன தெரியுமா? சேமிப்பு. மனிதனின் பெரும்பாலான கண்டுபிடிப்புக்கு சொந்தக்காரர்கள் இதுபோன்ற ஜந்துக்கள் என்றால் நம்ப முடிகின்றதா? ஆம், சேமிக்கும் முறையையும் ஆதிகாலத்தில் மனிதன் எறும்புகளிடமிருந்து கற்று கொண்டிருப்பான் என்றே சொல்லலாம். நீங்கள் எறும்புகளை கண்டால் அங்கு ஒரு கைப்பிடி அரிசியை வைத்துவிட்டு சென்று விடுங்கள். பின்னர் அங்கு பாருங்கள், நீங்கள் வைத்த இடத்தில் அரிசி காணாமல் போயிருக்கும்.
எறும்புகள் தங்களது இடத்திலே அவற்றை சேர்த்து வைத்திருக்கும். தேவையானதை சாப்பிட்டுவிட்டு சென்று விடாமல் ஏன் அவ்வாறு சேமித்து வைக்கிறது? ஒரே வார்த்தை பதில்: எதிர்காலம். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நாமும் இந்த எறும்பு போல சிறுக சிறுக சேமிப்போம், வருங்கால சங்கதியினரை காப்போம். ராட்டினம் சொல்லும் பாடம். நாம் ராட்டினத்தை பார்த்தால் அது சிறுவர்கள் விளையாடும் ஒரு பொருளாகவே காண்கிறோம். ஆனால் அது சொல்லும் பாடம் என்ன தெரியுமா? கீழிருந்து மேலாகவும் மேலிருந்து கீழாகவும் சுழன்று. அது நாம் வாழும் வாழ்க்கையை காட்டுகிறது. உண்மை, அன்பு, மரியாதை, பொறுப்பு, ஒழுக்கம், பொறுமை, உழைப்பு, நன்றியுணர்வு, மன்னிப்பு, கற்றல் இவையே மனித வாழ்க்கையின் மிக முக்கிய தூண்கள் ஆகும். குடிசையில் வாழும் ஒருவன் இவைகளை கடைபிடித்தால் கோபுரத்திற்கு செல்வான். கோபுரத்தில் வாழும் ஒருவன் இவைகளை கடைபிடிக்கவில்லை என்றால் குடிசைக்கு போவான். இனி நீங்கள் ராட்டினத்தை பார்க்கும் பொழுது இந்த கதை உங்கள் மனதில் தோன்றி மெலிதாக புன்னகைக்க வைக்கும் என்று நம்பி எனது பதிவை முடிக்கின்றேன். மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நாதனுக்கு அவன் தந்தை மரியாதை, ஒழுக்கம், அன்பு, நேர்மை என அனைத்தையும் கற்பித்து கொண்டே இருப்பார். குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக நாதன் சிறுவயதிலேயே வேலைக்கு சென்றான். அவன் எப்பொழுதும் நண்பர்களிடம் நான் தொழில் செய்து மிக பெரிய ஆளாவேன் என்பான். நண்பர்கள் சிரித்து கொண்டே அதற்கு நிறைய பணம் வேண்டும் அல்லவா என்பார்கள். அவன் 10 வயது முதலே சிந்தனையில் தொழில் செய்து சாதிக்க வேண்டும் என்று எண்ணுவான். வேலைக்கு சென்ற நாதன் சிறுக சிறுக பணம் சேர்த்து ஒரு தொழில் ஆரம்பித்தான். அதில் வரும் லாபத்தை கொண்டு படிப்படியாக முன்னேறி சரியாக 35 வயதில் மிகப்பெரிய தொழிலதிபர் ஆனான். நம் எண்ணமும் சிந்தனையும் எதை நோக்கி இருக்கின்றதோ அதை நாம் அடைந்தே தீருவோம் என்பதையே உணர்த்துகிறது. மனிதனின் பரிணாம வளர்ச்சியில் செய்தித்தாள்களுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. சில ஆண்டுகளுக்கு முன்பு மனிதனின் மிகப்பெரிய அவசியமான மற்றும் பொழுதுபோக்காகவும் செய்தித்தாள் இருந்தது. மாணவர்களுக்கு நூலகம் அமைத்து வாசிக்கும் முறையை ஊக்கப்படுத்தினார்கள். டீக்கடையில், அரசமரத்தடியில் மக்கள் ஒன்றாக கூடி செய்தித்தாளை வாசித்துவிட்டு அரசியல் பேசுவார்கள். நாம் கேட்பதை விட வாசிப்பதே மிகவும் சிறந்தது. அதற்கு காரணம் அது நம் மூளையிலே ஆழமாக பதிந்து விடும் என்ற விஞ்ஞான கூற்றுகளும் உள்ளன. ஆனால் இன்றோ முற்றிலுமாக செய்தித்தாள் வாசிப்பதை மக்கள் மறந்துவிட்டார்கள். அதற்கு மிக முக்கிய காரணம் இதோ உங்கள் கையில் இருக்கும் அந்த கருவிதான். அதன் மூலமாக மெல்லிய புன்னகையோடு எனது காணொளியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மிகப்பெரிய கல் முச்சந்தியில் இருந்தது. 3 சாலையில் இருந்து வருபவர்களுக்கு அது இடையூறாகவும் விபத்துகளையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தது. ஆனாலும் மக்கள் அதை பெரிதும் கண்டுகொள்ளாது தங்களது வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட ஒருவர் அந்த கல்லை அப்புறப்படுத்த வேண்டும் என்று முடிவு எடுத்தார். அவர் பல நாட்களாக முயற்சி செய்து ஒரு நாள் அதை செய்து முடித்தார். அப்போது அந்த கல்லின் அடியில் மின்னும் புதையல் இருந்தது. அதில் ஒரு கடிதமும் இருந்தது. இந்த கல்லை யார் அகற்றினாரோ அவருக்கே அவை சொந்தம் என்று எழுதப்பட்டிருந்தது. அதை கண்டு அனைவரும் வியந்தனர். இதன் மூலம் நாம் அறிவது பிரச்சனையிலிருந்து ஓடாதே. சில நேரங்களில் நாம் சுமை என்று நினைப்பதற்கு பின்னால் பெரிய வாய்ப்பு மறைந்திருக்கும். இந்த காணொளி பிடித்து இருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.